இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, இன்னைக்கு நான் உனக்கு முன்னாடி போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துவதற்கு அவர் முன்னே போகிறார். நாம் செல்ல வேண்டிய சரியான பாதை எது என்பது அதன் மூலமாய் காண்பிக்கப்படும். நம்முடைய பாதைகளில் இருக்கும் தடைகளை அவர் முன்னே போகிறபடினாலே அவர் நீக்கி போடுவார். நாம் அவரை பின்பற்றி போறோம். தடைகள் இல்லாமல் நாம் நடந்து போக போறோம். அது மாத்திரமல்லாமல் சத்துருக்கள் அந்த பாதையில நமக்கு இனி குறுக்கிடுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. கர்த்தர் அந்த சத்துருக்களை எல்லாம் அகற்றி நமக்கு பாதைகளை செவை பண்ணுவார். அது மாத்திரமல்லாமல் நம்ம எங்க போகணுமோ அங்க கர்த்தர் நம்மை கொண்டு போவார். நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளுக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். தேவன் நமக்கு முன்னாடி போறதுனால நமக்கு எந்த பயமும் இல்லை, எந்த பாதிப்பும் இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் போறார். அது அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கும் போது தயவை உண்டு பண்ணும். பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே உங்க பயங்களை அது அகற்றும். இது பாதிப்பாயிருக்கும் என்று நீங்கள் பார்ப்பதை ஆண்டவர் பாதிப்புகளை விலக்கி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிரும். ரூட் இன்னைக்கு கிளியர். இன்னைக்கு நீங்க போகிற அந்த பாதையில எந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இல்லை. எந்த விதத்திலும் நீங்க அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிங்க, இன்னைக்கு எனக்கு முன்பாக கர்த்தர் போறாருன்னு உங்க காரியங்கள் எல்லாம் சக்சஸா இன்னைக்கு முடியும். பரிசுத்த பிதாவே, நீர் முன் சென்று எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சுதந்திரிக்க போகிற ஆண்டவரே அந்த நன்மைகளுக்கு நேராக நீர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.